அமெரிக்காவுக்கு போறேன்னு சொன்னானே, அது நிஜமா பொய்யால? அந்த சந்தேகமே உனக்கு இப்பதான் வருதா? இங்க பாரு, எங்க அப்பா சொன்னது வாட்ஸ்அப் தான், நிஜமா தான் சொல்லியிருக்கு. திடீர்னு கம்பெனி கார்டா விசா கொடுத்து அங்க போன்னு சொல்லிட்டானா, நாங்களாம் அங்க போயிடுவோம். என்னத்துக்கு இப்ப கேக்குற? இல்ல ராஸ்டர், அப்ப என்னையும் கூட்டிட்டு போவியால? போவோம் 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 நினைச்சிட்டது. முதல்ல அங்க இருக்கிறவனே எங்க தட்டுதுனா, நீ என்னன்னா என்னையும் கூட்டிட்டு போவியான்னு கேக்குற. சரி, போகும்போது கூட்டிட்டு போவோம். முதல்ல அத்தைக்கு பதில சொல்லும் பொறுமையா எடு. அமெரிக்காலெல்லாம் குட்டப்பாவோட போட்டுட்டு அலைவாவலாமே, அங்கிட்டும் இங்கிட்டும் டிங்கு டிங்கு டிங்குன்னு அந்த என்ன சொல்லுதாவோ, இந்த செருப்பை உயரமாக குதிங்கால வச்சு போட்டு போக பாரு, ஹை ஹை என்னமோ சொல்லுதாவளே, அதெல்லாம் போட்டுட்டு போவாவலாமே. அப்படி எனக்கும் குட்டப்பாவோட வாங்கி போட்டுக்கிட்டு தான் போடுமாம்ல. ஹை ஹீல்ஸ்னு சொல்றாங்களா, அத சொல்றியா? ஏலே, அத்தைக்கும் குட்டப்பாவோட போட்டு அப்படியே ஹை ஹீல்ஸ் போட்டு கூட்டிட்டு போணுமாம்ல. அப்படியே கூட்டிட்டு போடுவோம்ல, பார்க்கிறதுக்கு அப்படியே நயன்தாரா மாதிரி இருக்க மாட்டா அத்தை? எடுப்பா எடுப்பா, ஏன் நயன்தாரா மாதிரி மட்டும் சொல்ற? உலக அழகி ஐஸ்வர்யாடா மாதிரியே இருப்பான்னு சொல்லிட வேண்டியதானே? இல்லை, சும்மா இருங்களே, எனக்கு வெக்க வெக்கமா வருது. நீங்க வேற உங்க ஆத்தாக்காரி செய்யற பிரியாணியை திங்க முடியாம போயிட போகுது. என்னல சொல்ற? நல்லது தானேன்னு சொல்ற? அது இல்லக்க, பிரியாணியே பிரியாணியே பிரியாணி. சரி, அது போகட்டும். வேற சொல்லு, வேற என்னன்னா உனக்கு ஆசை இருக்கு? அப்புறம் இந்த ஃப்ளைட்டில் ஜன்னலோர சீட் இல்லை, என்ன சொல்தாவோ பிசினஸ் கிளாஸு அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்காமே, அந்த கிளாஸில் ஏறி உட்காந்துக்கிட்டு ஜன்னலோர சீட்டில் உட்காந்துக்கிட்டு மண்டையை அப்படியே வெளியே விட்டு வானத்தை பார்த்துக்கிட்டே கையை ரெண்டையும் விரிச்சு ஓன்னு கத்திக்கிட்டே வரணும் போல ஆசையா இருக்குல்ல. அப்பதான் பக்கத்துல வர அடுத்த பிளேட்டெல்லாம் என் கண்ணுக்கு முன்னாடி சொயங்கு சொயங்குன்னு பறக்கும்ல. எப்படி அமெரிக்காக்கு பிசினஸ் கிளாஸ்ல தான் நீங்க போவிய? அதுவும் மண்டைய வெளிய விட்டுக்கிட்டு சொயங்கு சொயங்குன்னு எட்டி பாப்பியா? அப்போ ஒரே அடியா மேல போயிட வேண்டியதான். மண்டைய வெளிய விட்டுக்கிட்டு எட்டி பார்த்தனா. அதுவும் இல்லாம கைய ரெண்டையும் வெளிய நீட்டிக்கிட்டு பக்கத்துல போட பிளேட்ட பாப்பியாக்கு. என்ன நம்ம ஊரு டவுன் பஸ்ன்னு நினைச்சியா? இல்ல ரயில் வண்டின்னு நினைச்சியா? பக்கத்துல போறதை எட்டி பார்க்கிறதுக்கு. என்னல சொல்லுது? அப்போ பக்கத்துல பிளேட் போவாதா? எட்டி பார்க்க முடியாதா? பார்க்கலாம் பார்க்கலாம். எட்டி பார்த்தனா நீயும் அப்படியே மேல போயிட வேண்டியதான்னு சொல்றல. இங்க பாரு, ஜன்னலெல்லாம் தடக்க முடியாது. அப்படி திறந்தா காத்துனா உள்ள ஓடுமா, அது இன்னும் டேஞ்சர் ஆயிடும். அதுவும் இல்லாம எப்பவுமே ஃளைட்ல ஜன்னல்லாம் மூடி தான் வச்சிருப்பாங்க. பக்கத்துல போட பிளேட்டை எட்டி பாப்பியா? எட்டி இங்க பாரு, ஒரு ட்ராக்னா அப்படி கொடுத்துருப்பாங்க. அதுல தான் ஃளைட் போயிட்டே இருக்கும். எதிர்த்தால ஒருத்தன் வந்தாலே அதே வழியில டேஞ்சர். ரெண்டும் முட்டிட்டு கிடக்க வேண்டியதான். அதுவும் இல்லாம பக்கத்துல போமா, பக்கத்துல நான் எப்படி உன் வீட்டுக்கும் பக்கத்து வீட்டுக்கும் பக்கம் மாடியா? சொல்லு, அப்படிலாம் கிடையாது தெரியுமா? அது கொஞ்சம் கீழே தள்ளி போமா இருக்கும், இல்ல கொஞ்சம் மேல தள்ளி போமா இருக்கும். அதுக்கு வேற ட்ராக் கொடுத்துருவாங்க தெரியுமா? என்னல சொல்லுதே? என்ன தண்டவளம் மாதிரியா போட்டிருப்பான் ட்ராக்குங்கிற? அது ரெயிலுக்கு தானே தண்டவளம் போட்டிருப்பான். வானத்தில் தான் இடம் ஃப்ரீயாக தானே இருக்கு. அப்போ எங்கனாலும் தான் சொயங்கு சொயங்கு சொயங்குன்னு போகலாமே. அதான் அவன் சொல்லிட்டு இருக்கான்ல, கூட இல்லாம சொல்லிட்டு இருக்கேன். அத பத்தி பாடத்திலயும் வருது தெரியுமா? அது போக டிவிலயும் அப்பப்ப சொல்றாங்க. நீ நியூஸ் எல்லாம் பார்க்கணும். நாங்க என்ன பிளைட்லயா போயிட்டு இருந்தோம். அது என்ன தெரியுமா, வானத்திலயும் நிறைய பிளைட் போகும் தெரியுமா? ஒரு நாளைக்கு எவ்வளவு பிளைட் போகுது. அப்போ எல்லாரும் அங்க போலாம் இங்க போலாம் ஜொயிங்க ஜொயிங்கன்னு போனோம்னு வச்சுக்கோ, ஒருத்தர் மேல ஒருத்தர் மூட்டிக்கிட்டு உளுந்து கிடக்க வேண்டியதான். அதனால கீழே இருந்துச்சு அப்படியே சொல்லுவாங்க, ஒரு ட்ராக் உங்களுக்குன்னு ஒரு வழித்தடம்னு சொல்லுவாங்களே, அது குத்துருப்பாங்க. அதுல தான் போகணும், கரெக்டா அதுலே போகணும். இப்போ ஒரு ஊருக்கு போகணும்னா அதுலே போயிட்டு இருக்கணும். அங்க இருந்து இங்க பைலட் மெசேஜ் சொல்லுவாரு, இதுலயே போயிட்டு இருக்கேன்னு. இங்க இருந்து
இருந்தாலும் இன்னொரு பிளைட் மேல போய் இடிச்சிட வேண்டியதா ஆயிரும். அப்படிதான் எடுக்கும்னு நாங்க குத்து மதிப்பா நினைச்சிட்டு இருக்கோம். நீ என்னன்னா லூசு மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருக்க? இல்ல அதுக்காக என்ன பார்த்து பேச்சு வாக்கலையே லூசுன்னு சொல்லுவியால? பின்ன சின்ன பிள்ளையில எங்களுக்கே ஒரு அறிவு இருக்கு. இப்படிதான் இருக்குமா இருக்கும் அப்படின்னு சயின்ஸ் படி பார்க்க போனா அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு நாங்களே நினைச்சிட்டு இருக்கோம். நீ என்னன்னா கூடு கட்ட குப்பச்சி மாடி பிளைட்ல இருந்து மண்டைய வெளியே விட்டுட்டு ஜோயிங்னு கத்திக்கிட்டுலாம் ஓடுவாளாம். அப்படி கத்துனா மேல இருந்து கீழே விழுந்து கடக்க வேண்டியதான். சில சமயம் என்ன சொல்றாங்க, பிளைட் கடலுக்குள்ள இறங்கிருதுன்னு சொல்றாங்களா? அப்பதான் வழி எமர்ஜென்சி வழின்னு ஏதாவது வச்சிருப்பாங்களா இருக்கும். அதை ஓபன் பண்ணிட்டு அதுல இருந்து நம்ம பின்னாடி இந்த இதெல்லாம் என்னது ஜாக்கெட் எல்லாம் போட்டு சொயங்கன்னு அதுல இருந்து இறங்கி அப்படியே கடலுக்குள்ள ஒரு வட்டெல்லாம் போட்டு மிதந்துக்கிட்டு கிடப்போமா இருக்கும். அப்பதான் ஓபன் பண்ணுவாங்களா இருக்கும். சும்மா எல்லா நேரமும் மண்டையை நீ வெளியே விட்டு சொயங்கன்னு எட்டி பார்த்தா ஓடே அடியா போய் சேட வேண்டியதான். ஏ அப்பா, இத்தனை விஷயம் இருக்கால. அப்ப அமெரிக்காவுக்கு போறதுக்குள்ளயும் நீ சொன்ன மாதிரி கடலுக்குள்ள விழுந்துட்டா என்னல செய்யறது? கடலுக்குள்ள விழுந்துட்டா கைலாசத்துக்கு போக வேண்டியதான். ஆனா பாரு பேசுறா பேச்சு கேக்குறா கேள்வி. இல்ல கடலுக்குள்ள இருந்து கைலாசம் போயிடலான்னு சொல்லிட்டியே. கைலாசம் தான் ஞாபகத்துக்கு வருதுல. அங்க புதுசா ஒரு நாடு இருக்காம்ல கைலாசன்னு. அங்க சாமிஜி தத்தானந்தா இருக்காராம்ல. அந்த தத்தானந்தாவை பார்க்க போலாம்லால. இல்ல இவ உண்மையிலே லூசா இல்ல நம்மள லூசாக்குறாளா? கைலாசத்துக்கு போயிடுவோன்னு சொன்னா கைலாச நாட்டுக்கு போக போறாளாமே. இவ கைலாசத்துக்கு போறது ஒண்ணுதான், அந்த கைலாச நாட்டுக்கு போறதும் ஒண்ணுதான். சாமிஜிய பார்க்க போறாளா? சாமிஜிய உண்மையிலே சொல்றேன், உன் அத்தைக்கு அறிவு இருக்கா இல்ல அறிவில்லாத மாதிரியே நடிச்சுக்கிட்டு இருக்காளால? எனக்கும் புரிய மாட்டுக்கு. ஒரு விஷயம் தெரியல, ஆனா பேச்ச மட்டும் பாரு. ஊருக்குள்ள தெருச்சண்டனா மோட்டால வடிஞ்சு கட்டிக்கிட்டு போய் நிக்கிறா. இல்ல அறிவே இல்லாத இவளாம் என்ன பேச்சு பேசுறா தெரியுமா? இல்ல அதுக்குன்னு எங்க அம்மையை பார்த்து அறிவே இல்லைன்னு சொல்லுவீடா? அது வந்து இல்ல அவளுக்கு அறிவு 100% கூட கிடையாது. அவ சரியான கூமுட்டை. அதான் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு திடீரா. இல்ல என்ன விட்டுட்டு நீங்க கதை பேசுவீங்களோல. அப்போ உங்க அம்மிட்ட சொல்லல என்ன அமெரிக்காவுக்கு கூட்டிட்டு போகணுன்னு. என்னையும் என் மவளையும் மட்டும் கூட்டிட்டு போக சொல்லு. என் புருஷன் அந்த ஆளு வேண்டாம். அந்த ஆளை கூட்டிட்டு போனா அங்கேயும் போய் இப்படிதான் கிறுக்குத்தரமா குடிச்சிட்டு நடு ரோட்ல மல்லாக்க கிடப்பாரு. அங்க அவ பிரியாணி செஞ்சுட்டு கிடக்காளே, ஒத்தையில செய்யறாளே நம்ம மைனி. கூட மாட ஏதாவது வேலை செய்வோன்னு செய்யறியா? இங்க வந்து உட்காந்து சின்ன பிள்ளைகள் கூட உட்காந்து கதை பேசிக்கிட்டு இருக்கியாக்கும். ஏமோ நாங்க அமெரிக்காவுக்கு போறத பத்தி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோமா? டிஸ்கஸ் ரொம்ப முக்கியம். இங்க வீட்ல ஒரு வேலையை செய்யறதில்ல, இவ அமெரிக்காவுக்கு போறாளாம். அமெரிக்காவுக்கு உன்னை கொண்டு ஆப்பிரிக்கால தான் போடணும். ஆளையும் மண்டையும் பாரு, நல்லா உட்காந்து மூக்கு பிடிக்க தின்னுட்டு மல்லாக்க மலர்ந்து கிடப்பியே. வந்து அவ கூட மட வெங்காயம் கிங்காயம் வெட்டி கொடுத்தானே. நான் கேட்டேன், மைனிதான் வேண்டாம்னு சொல்லிட்டோ தெரியுமா? ஆமா, இல்லைனாலும் வேலையை செஞ்சு கிழிச்சு விடுவ கிழிச்சு. வந்து கூட மட வேலை செய் வா. ரொம்ப முக்கியம். முதல்ல பிளைட்ல இருந்து இவளை பிடிச்சி தள்ளி விடு. எங்க அம்மாக்கு என் மேல பொறாம. எங்கன்னா முன்னேறிடுவேன் அமெரிக்கா போய் அப்படின்னு ஒரே பொறாமையா தான் இருக்கு. அதான் இப்படி பேசுது. இல்லே நம்ம அப்புறமா தனியா பேசுவோம் சரியா? நான் போய் வேலையை முடிச்சிட்டு வரேன். எங்க அம்மா கிட்ட கதை விட்டியா? அதான் அவ உண்மைன்னு நம்பிட்டு அலையடா. அவளுக்கு எப்பவுமே பேடாசதான் மச்சான். மச்சான் நீ போனா என்னைய தானே கூட்டிட்டு போவ? ஆமாடி, நான் போற அன்னைக்கு தெரியாதா? முதல்ல படிக்கிற வழியை பாப்போம், அப்புறம் அமெரிக்காவுக்கு போக முடியுதா இல்ல இந்தியாவிலே பொழப்பு நடத்துறோமானே அப்போ பாப்போம். இப்பவே என்னத்துக்கிட்ட கற்பனையில உலகத்துல அலையணும். இல்லடா
முடியாது. நம்ம என்ன ஆகுறோம்னு இப்பவே கற்பனை பண்ண சொல்லிருக்காங்க தெரியுமா? நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும். அதனால நீ அமெரிக்காவுக்கு போகணும்னு நினைல, அப்பதான் நடக்கும். நம்ம 3 பேருமே அமெரிக்காவுக்கு போயிடுவோம் சரியா? எல்லாரும் வெளிநாட்டுக்கு ஓடிட்டா இந்தியால யாருதான் இருக்கிறது? இங்க இப்போ படிப்புக்கு மரியாதை கிடைக்கும். அப்ப எல்லாரும் இங்க இருப்போம். இங்கதான் ஆனாவுன்னா சாதியை பிடிச்சி ட்வீட் அலையிறோம், மதத்தை பிடிச்சி ட்வீட் அலையிறோம், நிறத்தை பிடிச்சி ட்வீட் அலையிறோம். அப்ப எவன் இங்க எடுப்பான்? மரியாதை இந்த ஊர்ல கிடைக்க மாட்டுக்கு. அதான் எல்லாரும் வெளிநாடுக்கு போறாங்க. வெளிநாடுல வெள்ளக்காரனோ மற்ற நாட்டிலயோ என்ன செய்யறாங்க? அங்க படிச்சவங்களுக்கும் படிப்புக்கும் மரியாதை கொடுக்கறாங்க. அதுக்கு ஏத்த வேலை கிடைக்கி, அதுக்கு ஏத்த வருமானம் கிடைக்கி. அப்போ உழைப்ப தேடி ஒருத்தன் இங்க இருந்து அங்க எதுக்கு ஓடுறான்னு இப்ப புரியுதா? அதுவும் சரிதான். ஆனா அன்னைக்கு கூட டிவில கட்டினானே எல்லாரும் உங்க ஊருக்கு போங்க உங்க ஊருக்கு போங்கன்னு சொல்றாங்கன்னு, அது ஏம்ல? அதுவா? அது எல்லாம் மதத்தை வச்சுதான். அட ஒண்ணும் கிடையாது. இங்க இடிக்கிறோம், அங்க போய் கட்டுறோம். இங்க யாரும் இருக்க கூடாதுன்னு சொல்லுறோம், அங்க போய் நாங்க இருப்போம்னு சொல்லி அங்க திருவிழாக்களை கொண்டாடுறோம். அப்ப அவன் என்ன நினைப்பான்? எங்க ஊர்ல வந்து இருந்துகிட்டு நீங்க எல்லாரும் அதிகாரம் பண்றீங்க, அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு நாங்க எல்லாத்தையும் உங்களுக்காக விட்டு கொடுக்குறோம். ஆனா உங்க ஊர்ல எங்களை தொத்தி அடிக்கிறீங்க, இருக்க கூடாதுங்கிறீங்க, சாமி எங்களுக்கு பிடிச்ச சாமியை கும்பிட கூடாதுன்னு வர சொல்லிக்கிறீங்க. அப்போ நாங்க உங்களை வரட்டுறோம்னு வரட்டுறோம். வேற ஒண்ணுமே கிடையாது. எல்லாத்துக்கும் காரணம் நாம தான். நாம எப்பவுமே எல்லா இடத்துலயுமே மனுஷனா நடந்துக்கிட்டா எந்த பிரச்சனையும் இருக்காது. உள்ளுக்குள்ள மதத்தையும் ஜாதியும் அதையும் இதையும் வச்சுக்கிட்டு நம்ம என்ன பழைய காலத்துல இருந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தா நீ வேற நான் வேறன்னு பேசினா பிரச்சனை தான். வேற ஒண்ணும் இல்ல. அப்போ நாம என்ன பண்ணணும்? முதல்ல படிக்கணும். அப்படியே ஆடி அங்க எடுக்கணும்னு அப்படமா முடிவு பண்ணுவோம் சரியா? சரி வாங்க நம்ம வெளியே போய் விளையாடுவோம்.